சரக சமிதம் என்பது என்ன? ஆப்ஷன்ஸ்: வானவியல் நூல், புத்த இலக்கியம், மருத்துவ நூல், கணித நூல். இந்த கேள்விக்கான சரியான பதில் மருத்துவ நூல். பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன்ஸ்: அகநானூறு, நற்றிணை, புறநானூறு, குறுந்தொகை. இந்த கேள்விக்கான சரியான பதில் குறுந்தொகை. சிறந்த நூல்களுக்கு எவ்விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: அண்ணா விருது, ரா அரங்கநாதன் விருது, காமராசர் விருது, பெரியார் விருது. இந்த கேள்விக்கான சரியான பதில் ரா அரங்கநாதன் விருது. முடியரசன் இயற்றிய நூல்களில் தவறானது எது? ஆப்ஷன்ஸ்: விரல் நுனி வெளிச்சங்கள், பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். இந்த கேள்விக்கான சரியான பதில் விரல் நுனி வெளிச்சங்கள். கற்கால மனிதன் முதலில் கற்றுக்கொண்டதாக கருதப்படுவது எது? ஆப்ஷன்ஸ்: தீயினை உருவாக்க, விலங்குகளை வளர்க்க, சக்கரங்களை செய்ய, தானியங்களை வளர்க்க. இந்த கேள்விக்கான சரியான பதில் தீயினை உருவாக்க. நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? ஆப்ஷன்ஸ்: 1975 ஆண்டு, 1980 ஆண்டு, 1976 ஆண்டு, 1985 ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1976 ஆண்டு. தோடர்மால் யாருடைய அவையில் இருந்த வருவாய் அமைச்சர்? ஆப்ஷன்ஸ்: ஜஹாங்கீர், அவுரங்கசீப், அக்பர், ஷாஜகான். இந்த கேள்விக்கான சரியான பதில் அக்பர். பண்டைய இந்திய வரலாற்று புவியியலில் ரத்னகரா என வழங்கப்பட்டது எது? ஆப்ஷன்ஸ்: இமயமலை, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா. இந்த கேள்விக்கான சரியான பதில் அரபிக்கடல். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ்: பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன், பசுவையா. இந்த கேள்விக்கான சரியான பதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த கேள்விக்கான சரியான பதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.